ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 4000 திவ்ய பிரபந்தம் அழியாம நமக்கு கிடைக்க காரணமான இடம். தமிழ் வேதம் பிறந்த மண், சோழ நாட்டு 7வது திவ்ய தேசம் கும்பகோணம், சாரங்கபாணி. இங்கே பெருமாளோட கருவறை ஒரு சாதாரண கட்டடம் இல்லை. குதிரைகளும் யானைகளும் அந்த தேரை இழுப்பது போல செதுக்கப்பட்டிருக்கும். பெருமாள் வைகுண்டத்திலிருந்து நேரடியா ஒரு தேர்ல வந்து இங்க இறங்குனதா ஐதீகம். அது ஒரு பிரம்மாண்டமான தேர். தனக்கு வாரிசு இல்லையேன்னு கவலைப்பட்ட லட்சுமி நாராயண சுவாமிங்கிற பக்தருக்கு அவரோட மறைவுக்கு அப்புறம் பெருமாளே நேர்ல வந்து மகனா நின்னு கொல்லி போட்டு திதி கொடுத்தார். இப்போவும் அந்த பக்தருக்கு ஒவ்வொரு வருஷமும் பெருமாள் திதி கொடுக்கிறாரு. இப்படி ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் வேற எங்கேயும் நடக்காது. இந்த கோயில் கட்டுவதற்கு பணம் பற்றாக்குறை ஏற்பட்ட போது பெருமாள் தனது பக்தரான ஒரு சிப்பாய்க்கு தங்கம் காய்க்கும் மரம் காட்டியதாக ஒரு ரகசியம் உண்டு. பசுவான காமதேனு தனது கர்வத்தை விட்டு இங்கே தவம் செய்து பெருமாளின் அருளை பெற்றதால் இங்கே பசு வழிபாடு மிகவும் விசேஷம். சாரங்கபாணி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில்தான் உலகின் பழமையான நாடி ஜோதிட ரகசியங்கள் இன்றும் பாதுகாக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்க காரணமாயிருந்த இந்த திருக்குடந்தை சாரங்கபாணியை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 8வது திவ்ய தேசம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற 108 திவ்ய தேச யாத்திரைகள், 51 சக்தி பீட யாத்திரைகள், ஜோதிலிங்க யாத்திரைகள், பஞ்ச துவாரகா யாத்திரை, காசி கயா, அயோத்தி யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.